நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். காலேஜ் படிச்சுக்கிட்டே யூபிஎஸ்சி ரெடி ஆகிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 4 ஹவர்ஸ் டைம் கிடைக்கும். அந்த 4 ஹவர்ஸ்க்கு நான் என்சிஆர்டி மட்டும் படிக்கிறேன். இது ஓகேவான்னு கேட்டால் இது நாட் ஓகே. உங்களோட அகடமிக் மார்க்ஸ் வந்து ஜென்ரலாகவே ஸ்கூலில் காலேஜில் ஒரு 60% 70% இருக்குன்னா உங்களோட டைமை என்சிஆர்டிக்கு மட்டும் போட்டுறாதீங்க. மினிமம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 ஹவர்ஸ் இருக்குன்னா அந்த 5 ஹவர்ஸை ஒரு 3 விஷயத்துக்கு டிவைட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கோர் சப்ஜெக்ட் சொல்கிறாங்களே, பாலிட்டி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, என்விரான்மெண்ட் சயின்ஸ், இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமி வச்சுக்கலாம். எக்கனாமி எடுத்துக்கிட்டு யூடியூப்பில் யூபிஎஸ்சி எக்கனாமிக் கிளாஸஸ்ன்னு போடுங்க. போட்டிங்கன்னா ஃபில்டரில் ப்ளேலிஸ்ட் போடுங்க. நிறைய ப்ளேலிஸ்ட் வரும். எந்த ப்ளேலிஸ்ட் இங்கிலீஷாக இருக்கலாம், இல்லை தங்கிலீஷாக இருக்கலாம், உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிற ஒரு 15 கிளாஸையும் டெய்லி ஒரு கிளாஸ் பாருங்கள். இது ஃபஸ்ட் டாஸ்க். இந்த 2 ஹவர்ஸ் முடிஞ்சு போச்சா, இப்போ அடுத்த 1 ஹவருக்குள்ள அது உங்களோட இஷ்டம். இப்போ நீங்கள் என்சிஆர்டி படிக்க ஆசைப்பட்டீங்கன்னா டெய்லி ஒரு 1.5 ஹவர் என்சிஆர்டி படிக்கலாம். ஃப்ரம் 6th இருந்து இல்லை 7th இருந்து இல்லை சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் என்சிஆர்டி படிக்கலாம். ஸோ 2 ஹவர்ஸ் வந்து கம்பல்சரி ஏதாவது கோர் கிளாஸ் பார்த்தே ஆகணும். ஒருவேளை உங்களுக்கு யூடியூப்பில் டெய்லி அந்த ப்ளேலிஸ்ட்டில் கிளாஸ் பார்க்க டஃப்பாக இருந்துச்சு, எங்கேஜிங்காக இல்லை, கன்சிஸ்டன்ஸாக கொண்டு போக முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணால் உடனடியாக நீங்கள் பண்ண வேண்டியது எனி அகாடமிஸ். எந்த அகாடமியில் உங்களுக்கு கிளாஸ் ரொம்ப ஈஸியாக புரியுதோ அந்த அகாடமியில் மாடலர் கோர்ஸ்னு இருக்கும். அதாவது சப்ஜெக்ட் வைஸ் கோர்ஸ் இருக்கும். பாலிட்டியாக இருக்கலாம், எக்கனாமிக் இருக்கலாம், ஏதாவது ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஒரு சப்ஜெக்ட் கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்கன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக அடுத்த ஒரு 3 மாதம் கன்சிஸ்டன்ஸியாக ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக காலேஜ் படிக்கும்போது உங்களோட 5 ஹவர்ஸில் ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக கோர் தான் படிக்கணும். அந்த கோரோட கிளாஸை யூடியூப்லையும் பார்க்கலாம், இல்லை எனி அகாடமியோட மாடல் கோர்ஸ். அடுத்த 1.5 ஹவர் என்சிஆர்டி. என்சிஆர்டி இதுக்கு ரொம்ப சிம்பிள். உங்களோட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை, ரீடிங் லெவல் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸ்கூல் டைமோட புக் படிக்கிறது நிறுத்திருப்போம். ஸோ அகைன் ரீடிங் இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்சிஆர்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 6th ஒரு புக்காக ஒரு சாப்டர் படிக்கும்போது நாலேஜ் கேதர் ஆகும், பேசிக்ஸ் ஸ்ட்ராங் ஆகும், அண்ட் ஆல்சோ ரீடிங் லெவலும் இம்ப்ரூவ் ஆகும். இது செகண்ட். அண்ட் லாஸ்ட் 1 ஹவர் கம்பல்சரிலி யூ ஹேவ் டு ரீட் எனி நியூஸ் பேப்பர். ஸோ நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸை ஃப்ரண்ட் பேஜ், பிஸ்னஸ் பேஜ், நேஷனல் நியூஸு, சென்டர் பேஜ், இதில் என்ன நியூஸ் வருதுன்னு பாருங்கள். அதாவது ஹெட்டிங்கை படிங்க. ஹெட்டிங் படித்தோன்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா அடுத்து படிக்க வேணாம். ஒருவேளை ஹெட்டிங் படித்து புரியலன்னா அந்த நியூஸோட ஃபஸ்ட் பேரா இருக்குல்ல, அதை படிங்க, புரிஞ்சிடும். ஃபஸ்ட் பேரா புரியலையா, லாஸ்ட் பேரா படிங்க. இந்த ஷார்ட்கட்டோட பேப்பரை முடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பேஜ், பிஸ்னஸ் பேஜ், நேஷனல் நியூஸ், அண்ட் ஃபைனலி சென்டர் பேஜில் என்ன ஆர்டிகல் எதுவும் பாருங்கள். கண்டிப்பாக சென்டர் பேஜ் எடிட்டோரியல் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதனால் அந்த ஒரு எடிட்டோரியல் ஒரு 1 டே வச்சுக்க வேணாம், 1 ஹவர் ஆகிடும். ஸோ அதை பண்ணாதீங்க. ஹெட்லைன்ஸ் படிங்க, ஃபஸ்ட் பேரா படிங்க, டாபிக் புரிஞ்சிடும், இஷ்யூ உங்களுக்கு புரிஞ்சிடும், அது போதும். ஸோ இந்த மாதிரி படிச்சிங்கன்னா பேப்பர் முடிக்கிறதுக்கு ஜஸ்ட் ½ ஹவரில் முடிச்சிடலாம். அடுத்த ½ ஹவர் என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி பேப்பரோட சம்மரைஸ் வந்து யூடியூப்பில் எனி அகாடமி போட்டிருப்பாங்க. நிறைய வீடியோஸ் வரும். அதில் எந்த வீடியோ உங்களுக்கு அந்த பேப்பரில் படித்த விஷயத்தை கான்செப்ட்லாகவும் ஃபவுண்டேஷனாகவும் ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அகைன் சம்மரைஸ் பண்ணுறேன். 2+2+1. ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ் கண்டிப்பாக கோர் சப்ஜெக்ட். அடுத்த 2 ஹவர்ஸ் என்சிஆர்டி ரீடிங். லாஸ்ட் 1 ஹவர் பேப்பர் ரீடிங் ப்ளஸ் பேப்பரோட எக்ஸ்பிளனேட்டரி வீடியோ. ஸோ இந்த 5 ஹவர் ஷெடியூலில் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்னாலையும் ஃபாலோ பண்ண முடியும். நீங்கள் இன்ஜினியரிங்கே படித்தா கூட உங்களால் டெய்லி ஏர்லி மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ், இல்லை ஈவினிங் வந்து 3 ஹவர்ஸ்னு மினிமம் 5 ஹவர்ஸ்ன்றது உங்களோட டெய்லி ஷெடியூலில் அலோகேட் பண்ண முடியும்.